தமிழ் சினிமாவிற்கு முதல் முறையாக அறிமுகமாகும் கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் முதல் திரைப்படத்தில் தளபதி விஜய் நடிக்க உள்ளார். ஜனநாயகத்தை காக்க தீப்பந்தம் ஏந்தி தளபதி விஜய் வருவது போல இந்த திரைப்படத்தின் போஸ்டர் வெளியாகியுள்ளது. பிரபல இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையில் உருவாகியுள்ள இந்த திரைப்படம் எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் திரையரங்களில் வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தின் பூஜை வரும் அக்டோபர் 1ஆம் தேதி நடைபெற இருக்கிறதாம். அந்த விழாவில் திரைப்படத்தில் நடிக்க உள்ள நடிகைகள் கலந்து கொள்ள உள்ளார்களாம். விரைவில் இந்த திரைப்படத்தில் நடிக்க உள்ள நடிகைகள் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சரியாக இந்த திரைப்படம் வெளியாக ஓராண்டு காலம் இருக்கிறது என்பதால் தளபதி விஜய் வைத்து மிக நேர்த்தியாக இந்த திரைப்படத்தை உருவாக்க ஹெச் வினோத் முனைந்திருக்கிறார் என்பது இதன் மூலம் தெரிகிறது. இந்நிலையில் ஹெச் வினோத் இயக்க உள்ள விஜயின் கடைசி படத்திற்கு அவருக்கு வழங்கப்பட உள்ள சம்பளம் 275 கோடி என தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்துடன் இந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் ஷாருக் கானை விடவும் தளபதி விஜய் அதிக சம்பளம் வாங்குவதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. இந்த ஆண்டு துவக்கத்தில் தனது தமிழக வெற்றி கழகம் கட்சி குறித்து அறிவித்த தளபதி விஜய் தான் ஏற்றுக்கொண்ட 2 திரைப்பட பணிகளை முழுமையாக முடித்த பிறகு தனது கலை உலக பயணத்திற்கு முற்றிலுமாக குட் பை சொல்லிவிட்டு முழுநேர அரசியல் தலைவராக பயணிக்க உள்ளதாக தெரிவித்திருந்தார். இது மட்டுமில்லாமல் தனது தமிழக வெற்றி கழகம் சார்பாக வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக அவர் களமிறங்க உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.